Good morning, girls. Today's class, we are going to see the fifth unit poem, A Father to His Son, written by Carl August Sand. Every parent is anxious about the welfare of her children. Parents express their anxiety by advising them almost all the times. This poem is also about how father wants to tell his son that how he should pace his life. Now let's see about the author. Poetry is the opening and closing of a door, leaving those who look through to guess about what was seen during a moment. Carl Sandburg. Sandburg was born in Galesburg, Illinois, to parent of Swedish ancestry. Carl August Sandburg was born on January 6, 1878 to July 22, 1967 he died. Was an American poet, writer and editor. He won 3 Pulitzer Prizes, 2 for his poetry and 1 for his biography of Abraham Lincoln. During his lifetime, Sandburg was widely regarded as a major figure in contemporary literature, especially for volumes of his collected verse, including Chicago Poem 1916, Cornhusker 1918, and Smoke and Steel 1920. He enjoyed unrivaled appeal as a poet in his day, perhaps because the breadth of his experiences connected him with so many strands of American life, and at his death in 1967, President Lyndon B. Johnson observed that Carl Sandburg was more than the voice of America, more than the poet of its strength and genius. He was America. So during his period, no one can stand or compare before the Carl Sandburg. And he is a high influential person and is a very famous personality during that time. Now, coming to the glossary of this poem, let's see the glossary. Humdrum, boring, routine, that is செஞ்சதே திரும்ப திரும்ப இது பண்ணுறது தான் போரிங் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மொனோட்டோனி அப்படின்றது. சாஃப்ட் லோம், ஃபர்டைல் சாயில், அது நல்ல வளமான மண் அப்படின்னு சொல்லக்கூடியது. லேஷஸ், லேஷஸ் அப்படின்றதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விப்ஸ், விப்ஸ் அப்படின்றது கசை, சவுக்கு. நெக்ஸ்ட் ஒன் த்வாட்டர்ட், அதாவது த்வாட்டர்ன்றது ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஃப்ரஸ்ட்ரேட்டட்னா ரொம்ப வேதனையோட டிப்ரெஸ்டாக அப்செட்டாக இருக்கிறது. ஒயிட் லைஸ், லைஸ் டோல்ட் டு அவாய்ட் ஹர்ட்டிங் ஒன்ஸ் ஃபீலிங்ஸ், அதாவது மற்றவர்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய்கள். quest ஆஃப் லுக்கா, மணி கெயின்ட் இன் டிஸ்ஆனரபிள் வே, அதாவது கரப்ஷன், தவறான முறையில் வந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம். ரிசென்டிங், டிஸ்லைக்கிங், எதிர்ப்பு சொல்கிறக்கூடியது. நவ் கம்மிங் டு தி poem, here the poet gives 5 guidelines regarding this poem. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, இந்த போயத்தில் வந்து ஃபாதர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, அவன் அந்த பையன் வந்து மேன்லி உட்டை வந்து அடைஞ்சிட்டான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம பையனுக்கு வந்து என்ன மாதிரி அட்வைஸ்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இதில் வந்து 5 கைட்லைன்ஸ் வந்து சொல்கிறாரு. ஆஸ் அ ஃபாதராக வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து 5 கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதை ஃபர்ஸ்ட் கைட்லைன் என்ன இருக்குது அப்படின்னா பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் கைட்லைன்ஸ் வந்து பி ஜென்டில் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் ஒன் வந்து மணி, யூ ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மணி அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்த் ஒன் வந்து டைம் அண்ட் மிஸ்டேக்ஸ், வாட் அண்ட் ஆல் யூ ஆர் டூயிங் அப்படின்றது. ஃபிஃப்த் ஒன் வந்து சாலிட்யூட், சாலிட்யூட்னா லோன்லினஸ், அந்த தனிமையில் வந்து என்ன இது பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ 5 இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேஸ் பண்ணது தான் இந்த போயம் எ ஃபாதர் டு ஹிஸ் சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் திஸ் போயம் எ ஃபாதர் அட்வைஸ் ஹிஸ் சன் ஹூ இஸ் க்ரோன் அப், நவ் ஹீ இஸ் மேன்ஹுட், ஓகே, ஒரு அடல்ட்ஹுட் ஏஜுக்கு வந்தாச்சு. அட் திஸ் டைம் ஹவ் அ ஃபாதர் அட்வைசஸ் வில் பி டு ஹிஸ் சன் அப்படின்றது தான் இந்த போயத்தில் வந்து கார்ல் சாண்ட்பர்க் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காரு. நவ் லெட்ஸ் see the poem. A father sees his son nearing manhood. What shall he tell that son? Life is hard, be steel, be rock, and this might stand him for the storm and serve him for humdrum monotony.
ஸோ ஃபாதர் சீஸ் இஸ் சன், அதாவது அவன் வந்து மேன்வுட்டை வந்து நியர் ஆயிட்டான், அவன் வந்து நெருங்கிட்டான். ஸோ வாட் ஷால் டெல் ஹிஸ் சன், இப்போ வந்து அவர் என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து அவர் கொடுப்பார் தன்னுடைய மகனுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, லைஃப் இஸ் அ ஹார்ட், பி ஸ்டீல், பி அ ராக் அப்படின்றார். உனக்கு லைஃப்ன்றது ஒரு சாதாரண இது கிடையாது. அது வந்து எப்படி நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, ரொம்ப போராடி தான் நீ ஃபேஸ் பண்ணணும். அதை எதை மாதிரி நீ போராடணும் அப்படின்னா, ஒரு ஸ்டீலாக இருக்கணும், நீ ஒரு ராக்காக இருக்கணும். அந்த ஸ்டீல்லையும் ராக்லையும் எது அடித்தாலோ இல்லை எது பட்டாலோ அது திரும்பி நம்மக்கிட்ட தான் வந்துடும், இல்லை கீழே விழுந்துடும். அந்த மாதிரி உன்னுடைய மனமானது, உன்னுடைய கான்ஃபிடென்ஸ் ஆனது அப்படி இருக்கணும். ஸ்டீல் மாதிரி, அயன் மாதிரி, ராக் மாதிரி, பாறை மாதிரி. இட் ஷுட் பி லைக் அ இன் அ ஸ்ட்ராங் வே. நீ எதுக்கும் வந்து தளர்ந்து போயிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கை வந்து ரொம்ப கரடு முரடானது தான். ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட் டு ஃபேஸ் தோஸ் ஹார்ட்ஷிப். யூ ஷுட் பி லைக் அ ஸ்டீல். அப்போ நீ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியணும். அட் த சேம் டைம் யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் அண்ட் சாரோஸை வந்து யூ கேன் ஃபேஸஸ் பிரேவ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் ஹம்ட்ர மொனோட்டோனி. இந்த மாதிரி மொனோட்டோனின்றது ஒரு போரிங்கான விஷயம். இதை நீ திரும்பி திரும்பி ஃபேஸ் பண்ணும் போது என்ன செய்ய தோணும் அப்படின்னா, உனக்கே போர் ஆயிரும், ஓகே போ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைமில் அட் த டைம் இஃப் யூ பி லைக் அ ஸ்டீல் அண்ட் ராக், இட் வில் ஹெல்ப் யூ டு லீட் யுவர் லைஃப் வித்தவுட் ஸ்ட்ரகிள். ஸோ அந்த மாதிரி டைமில் நீ வந்து இந்த இரும்பு மாதிரியோ இல்லை வந்து ராக் மாதிரியோ நீ இருந்து உன்னோட லைஃப்பை வந்து நீ வந்து ஃபேஸ் பண்ணிட்ட அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நீ வந்து எதிர்கொள்ளலாம். அண்ட் கைட் ஹிம் அமங் சடன் பிட்ரேயல்ஸ் அண்ட் டைட்டன் ஹிம் ஃபார் ஸ்லாக் மூமெண்ட்ஸ். ஓகேயா? ஸோ என்ன சொல்கிறார், பிட்ரேயல்ஸ் அப்படின்னா துரோகிகள், காட்டி கொடுப்பவர்கள் வந்து உன்னை பின்னாடியே இருப்பாங்க, உன் பின்னாடி முதுகுலேருந்தே குத்துறவங்க இருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே நீ எப்படி தாங்கிக்கணும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத தருணத்தில் நடக்கவிருக்கும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடியதாக தான் இருக்கணும். அப்போ நீ எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டீல் போல் இருக்கணும், ராக் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன் திஸ் வி ஷுட் கைட் அவர் சன். அதாவது இதெல்லாம் வந்து அவர் மனசில் நினச்சிட்டு இருக்காரு, நம்ம இப்படியெல்லாம் நம்மளுடைய மகனை வந்து நம்ம கைட் பண்ணணும், நீ எதை வந்தாலும் எதிர்கொள்கிறதுக்கு இருக்கணும், நீ வந்து உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே நல்லவங்க நினச்சிட்டு இருக்காத, உன்னை சுற்றி இருக்கவங்க எனிமியாக இருக்கலாம், பிட்ரேயல் காட்டி கொடுக்குறவங்களா இருப்பாங்க, உன் கூடயே இருந்து பின்முதுகளை குத்துறவங்களாகவும் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீ சமாளிக்கணும்னா யூ ஷுட் பி ஸ்டீல் அண்ட் ராக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அட் த டைம் வென்எவர் நீ வந்து எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி ஆக்டிவாக இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. we should engage him and correct him to go in a right path. a tight means active. ஸோ எப்படி வந்து நம்ம அவனை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. in this stanza he didn't follow the rhyming word or rhyming scheme. he has written in a free verse. அதாவது இந்த போயத்தில் வந்து இப்போ நான் வாசித்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு ரைமிங்கோட ரைமிங் ஸ்கீமோ பார்க்க முடியாது. அதை வந்து ஒரு ஃப்ரீ வேர்சஸாக தான் எழுதியிருக்கார் போயட்டு. தீஸ் ஆர் இன் அ செக்மெண்ட், அதாவது ஒரு செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ தட் ஒன்லி திஸ் போயம் இஸ் கால்ட் அஸ் அ கான்ட்ரடிக்டரி போயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிகாஸ் ஒரு இடத்துல ஒன்று சொல்வார், இன்னொரு இடத்துல வேற ஒன்று சொல்வார். அதாவது அதுவே ஒரு கான்ட்ராக்டரியாக இருக்கும். இங்கே ஒன்று சொல்லியிருப்பார், திருப்பி பார்த்தா வேற ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கே, ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே ஒத்து போடைய அப்படின்ற மாதிரி இருக்கும். கம்மிங் டு த நெக்ஸ்ட் சான்ஸ் ஆஃப் திஸ் poem, life is a soft loam, be gentle, go easy, and this too might serve him. Brutes have been gentle where lashes fail. The growth of frail flower in a path up has sometimes shattered and spilt a rock. So என்ன சொல்ல வராங்கன்னா, in this stanza now let's see that சாஃப்ட் லோம்ன்றது வந்து ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி நம்ம வந்து மீனிங்கில் பார்த்துருப்போம். குட் ஃபர்டைல் சாயில், ஒரு நல்ல மண். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, யூ ஷுட் பி அ ஸ்டீலாக இருக்கணும், ராக்காக இருக்கணும், நீ லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியதை அப்படின்னு சொன்னார். இப்போ இங்கே என்ன சொல்லணும்னா, பட் நவ் வாட் ஹி சேஸ் இன் திஸ் லைன் இஸ் தட் யூ கேன் சி யூ ஷுட் பி லைக் அ சாஃப்ட் லோம். வாழ்க்கை என்பது ஒரு நல்ல மண் போன்றது, அதில் நீ என்ன விதைக்கிறாயோ அதை தான் வளர்ந்து வரும். இன் லைஃப் யூ ஷுட் கோ இன் அ ஜென்டில் வே. யூ ஷுட் டேக் இட் வாட் எவர் கம்ஸ் இன் யோர் லைஃப் இன் அ ஈஸி மேனர். யூ ஃபேஸ் அ லைஃப் ஆஸ் இட் கம்ஸ் டு யூ இன் அ ஈஸி மேனர். உனக்கு எப்படி அந்த லைஃப் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற விதத்தில் நீ எடுத்துக்கோ, எதையுமே நீ கஷ்டமாக எடுத்துக்காத.
ஈஸி கோயிங்காக எடுத்துக்கோ, டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டான்ஸால் வந்து லைஃப்பை வந்து நீ வந்து ஒரு ஹார்டாக நீ ஃபேஸ் பண்ணாத, அதை வந்து நீ என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ வந்து எப்படி இருக்கணும், ஒரு ராக்காக இருக்கணும், ஸ்டீலாக இருக்கணும். இதே அடுத்த இதில் வந்து என்ன சொல்கிறாரு பாருங்க, ஒரு சாஃப்ட் லோ மாதிரி, ஒரு மண் மாதிரி, நீ அந்த மண்ணில் வந்து நல்ல மண்ணில் வந்து நீ என்ன விதை போடுறியோ அதுதான் வளர்ந்து நிற்கும். ஸோ லைஃப்பை வந்து எப்படி வருதோ அதுக்கேற்றமா நீ எடுத்து நடந்துக்கிட்டு போயிட்டே இரு அப்படின்றாரு. இதை தான் வந்து கான்ட்ரடிக்டரி போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒன்று சொல்லியிருப்பாரு, இங்கே ஒன்று சொல்கிறாரு. இதை தான் வந்து கான்ட்ரடிக்டரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. ஓகே, ஆஸ் இட் கம்ஸ் டு இன் ஈஸி மேனர். ஸோ டூ டைட் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து அந்த டூ டைட் அப்படின்னா டூ மைட் சர்வ் ஹிம் அப்படின்னா திஸ் வில் ஹெல்ப் யூ விச் ஒன் வில் பி இன் யோர் ஜென்டில் அண்ட் சாஃப்ட் மேனர். இது வந்து உனக்கு வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரூட்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு கொடூரமானவங்க, மோசமானவங்க அப்படின்றது. லேஷஸ் அப்படின்றது வந்து சவுக்கு, கசையடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அடித்து திருத்த முடியாதவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நீ எப்படி தான் திருத்தலாம் அப்படின்னா உன்னோட அன்புனால் மட்டும்தான் திருத்த முடியும். உன் அன்பு மூலம் அவங்கள வந்து திருத்தலாம். அட் த டைம் இங்கே நீ என்ன கையாளணும் அப்படின்னா யூ ஷுட் ஃபாலோ த ஜென்டில்னஸ் யுவர் பிஹேவியர். இட் வில் ஹெல்ப் யூ தெம் டு லீட் இன் அ பெட்டர் வே அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, the growth of the frail flower அப்படின்னா வெரி என்ன சொல்லலாம், ஒரு சாஃப்டான ஃப்ளார். ஓகேயா, ஃப்ளவரே வந்து ரொம்ப மென்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெயில் ஃப்ளார் அப்படின்னும் போது இங்கே நீங்கள் வீக்குன்னு எடுத்துக்கக்கூடாது, சாஃப்டான ஃப்ளார்னு தான் எடுத்துக்கணும். அதில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பாத் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாத் அப் அப்படின்றது நத்திங் பட் அந்த பாறை நடுவே, ஒரு பாறைக்கு நடுவில் வந்து ஒரு குருவியானது தன்னுடைய எச்சத்தின் மூலயமா சாப்பிட்டுட்டு போடக்கூடிய விதைகளானது அதில் முளைஞ்சிச்சு அப்படின்னா அது எவ்வளோ தான் டஃப்பாக இருந்தாலும் கூட அந்த பாறையோ இல்லை அந்த பில்டிங்கையோ விளந்துக்கிட்டு கூட அந்த செடியானது வளர்ந்துக்கிட்டு வரும். அப்போ டேமேஜ் யாருக்கு தான் ஆகும் அப்படின்னா அந்த பில்டிங்க்கு தான் ஆகும், அந்த செடிக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு முளைக்கும் போது எப்படி இருக்குது, ரொம்ப ஜென்டிலாக, மெல்லிஸாக, ரொம்ப சாஃப்டான ஒரு இதாக தான் இருக்கும். அதை தான் வந்து ஃப்ரெயில் ஃப்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே ஒரு மரமாக பெரிய விருச்சகமாக மலர்ந்து நிற்கும் போது அப்போ எப்படி இருக்கும், அந்த பில்டிங்கே உடையக்கூடிய நிலைமையில் இருக்கும், இல்லை அந்த பாறையே பிளவுபடக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி ஜென்டில் பை ஆர் சாஃப்ட் அண்ட் ஜென்டில் பிஹேவியர். We can change the people around us if they are rough through our gentleness. ஸோ நம்மளுடைய ஜென்டில்னஸ் மூலியமாக, நம்மளுடைய அன்பு மூலியமாக நம்ம வந்து அவங்கள வந்து எவ்வளோ ஒரு டஃப்பான பீப்புளாக இருந்தால் கூட அவங்கள நம்ம மாற்றலாம். ஸோ இன் திஸ் பிஃபோர் லைன் he said that you should be like a steel and rock. இங்கே திருப்பி வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சாஃப்ட் லோமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் இட் கிளியர்மா? Now you see this the next one. A tough will counts, so does desire. So does a rich soft wanting. Without rich wanting, nothing arrives. A tough will count. So a tough will count அப்படின்னா willனா determination, countனா that's important. ஓகேயா, இங்கே வந்து எது இருக்கணும் அப்படின்னா டிசையர்ன்றது எண்ணம், ஆசை, இதெல்லாம் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன இருக்கணும்னா டிட்டர்மினேஷன் இருக்கணும், நான் இதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு வெறிதனம் இருக்கணும் உனக்கு. ஸோ எ டஃப் வில் கவுண்ட், ஸோ டிசையர், ஆசை, அந்த டிசையர் இருக்கணும், டிட்டர்மினேஷன் இருக்கணும். ஸோ டஸ் அ ரிச் சாஃப்ட் வாண்டிங். வித்தவுட் ரிச் வாண்டிங் நத்திங் அரைவ்ஸ். ஸோ யூ ஷுட் ஏர்ன் த வெல்த் அண்ட் மணி. வித்தவுட் திஸ் நத்திங் யூ கேன் பை இட் இன் த வேர்ல்ட். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வித்தவுட் ரிச்னா பணமோ இல்லை உன்கிட்ட வந்து நல்ல ஒரு செல்வாக்கோ இல்லை அப்படின்னா நத்திங் கேன் அரைவ்ஸ் யூ, எதுவுமே உன்னை சுற்றி வராது. அண்ட் டெல் him too much. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா tell him too much money as skilled men and left them dead years before burial. The quest of lucre beyond a few easy needs has twisted good enough men sometime into dry throated worms. ஸோ நீ எந்த அளவுக்கு நீ பணம் வந்து நீ சம்பாதிக்கணும்னு சொல்கிறியோ அதே அளவுக்கு என்ன சொல்கிறாரு, tell him too much money would kill him. ஸோ tell him too much money as skilled men அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிச்சாலுமே அதுவும் என்னத்துக்கு தானா, ஆபத்துக்கு தான். பட் அட் த சேம் டைம் யூ ஷுட் டீச், என்ன சொல்லி கொடுத்துருக்கணும், நிறைய பணம் இருந்தாலும் உங்களுடைய நிம்மதி வந்து அங்கே இழந்து போயிடும்.
உன்னை வந்து சாகடித்து விடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் அவர்கள் மனதில் வந்து அமைதி மகிழ்ச்சியே தராது. அவர்கள் சாகும் முன்னே அவர்கள் வந்து குழியில் தள்ளினதுக்கு சமமாயிரும். அதாவது சொல்லுவாங்க இந்த நடப்பினம் மாதிரி அவங்க உள்ளார்கள் அப்படின்றது. பணம் நிறையா இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு அதை வச்சு என்ன செய்கிறதுன்றதே தெரியாது. அதே மாதிரி இங்கே வந்து த quest ஆஃப் லுக்கர் பியாண்ட் அ ஃபியூ ஈஸி நீட்ஸ் அப்படின்றது வந்து தவறான வழியில் சம்பாதிச்ச பணம், அதாவது கரப்ஷன் வழியில் அவங்க சம்பாதிச்ச பணம் என்றைக்குமே அவங்களுக்கு நல்ல ஒரு மரணத்தை கொடுக்காது. நல்ல மனிதர்கள் தவறான வழியில் பணம் சம்பாதித்தார்கள், ஆனால் அவர்களுக்கும் இந்த நிலை தான் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி the thwarted worms sometimes into a dry thwarted worms as twisted good enough men sometimes into dry thwarted worms. thwarted wormsனா ஒரு புழு பூச்சிகளாக அருவருக்கத்தக்க ஒரு செயலாக அவர்கள் இருப்பாங்க. பேராசை இருக்கவே கூடாது. டிசைர் இருக்கலாம், டிசைர்ன்றது விருப்பம் ஆசை இதெல்லாம் இருக்கலாம், பட் ஆனால் வந்து என்ன இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு பொருட்டாக நினச்சிடக்கூடாது. நான் வந்து பணத்தை சம்பாதின்னு தான் சொன்னேன், அது வந்து எதுக்கு பயன்படுற அளவுக்கு இருக்கணுமோ அதுக்கு தான் இருக்கணுமே ஒழிஞ்சு அதை தாண்டி நம்மளுடைய பேராசையை சம்பாதிச்சு நம்ம வந்து தவறான வழியில் நம்ம என்றைக்கும் போயிடக்கூடாது. அது நமக்கே ஆபத்தாயிடும். இட்ஸ் லைக் அ thwarted worms, அதாவது அருவருக்கத்தக்க ஒரு புழு பூச்சிகளாக நம்ம இருந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ till ya stop girls, you read the poem and see and study the 2 mark question answers, appreciation question answers from these lines. Let me stop here. We'll continue in the next class. Thank you, ma.